My dear students, நம்ம ஆர்டிபியில் மே 2025க்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் சம் பார்த்துட்டு இருக்கோம். அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே 4 கொஷின்ஸ் நம்ம ஒரு வீடியோ விட்டுருக்கோம். இப்போ ரெண்டாவது வீடியோவில் வந்து ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இது 1 மணி நேரத்துக்கு மேலே வரும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரும். இதில் கொஷின் நம்பர் 5, 6, 7 இது 3 இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதாவது ஒரு நிமிஷம். ஸோ கொஷின் நம்பர் 5ல் Parahans Limited as a capital structure consists of equity share capital, reserves and surplus, bank term loan and debentures. நமக்கு தெரியும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னாவே என்ன இருக்கும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும், டேர்ம் லோன் இருக்கும், டிபென்ச்சர்ஸ் இருக்கும். அதுதான் இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், பேங்க் டேர்ம் லோன், டிபென்ச்சர்ஸ் விச் ஆர் ரிடீமபிள். நல்லா பார்க்கணும். அதாவது டிபென்ச்சர்ஸ் விச் ஆர் ரிடீமபிள் அட் ஏ பிரீமியம் ஆஃப் 5%. ஒரு நிமிஷம். at a premium of 5% and preference share capital redeemable at a premium of 5%. ரெண்டுமே 5%. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரிடம்ஷன் டைமில் 100 ரூபாய் ஷேர் அப்படின்னா 105 ரூபாய் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ த கூப்பன் ரேட் ஆன் டிபென்ச்சர் இஸ் 1.5 times ஆஃப் தட் பேங்க் டேர்ம் லோன். இப்போ கூப்பன் ரேட்டு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்காங்க? டிபென்ச்சருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நல்லா பார்க்கணும். இந்த கூப்பன் ரேட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா டிபென்ச்சருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா இட் இஸ் 1.5 times ஆஃப் தட் த பேங்க் டேர்ம் லோன். பேங்க் டேர்ம் லோனுக்கு எவ்வளோ இருக்கோ அதை விட 1.5 பங்கு அதிகம், 1.5 times அதிகம். வேரஸ் த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரேட் இஸ் 1.5 times ஆஃப் டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்போ டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதுதான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டுக்கு அதை விட 1.5 times அதிகம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். அப்போ டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 1.5x வரும். ப்ரிஃபரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? அது வந்து டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட்டை விட 1.5. அப்போ 1.5 × 1.5 அப்படின்னா 2.25. அப்போ 2.25x அது வந்து எது? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். அப்போ 1.5x அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட். எக்ஸுங்கிறது என்ன? வெறும் டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட். அப்போ டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை விட தான் நம்ம அப்போ டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பேசிக்காக வச்சு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ த டென்யூர் ஃபார் த பேங்க் டேர்ம் லோன், டிபென்ச்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்யூர் அப்படின்னு என்ன? டூரேஷன். எவ்வளோ? டேர்ம் லோனுக்கு ரீபேமெண்ட் பீரியட் வந்து ஒரு 3 years. அடுத்தது டிபென்ச்சருக்கு வந்து 5 years. ஷேர் கேபிட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு 7 years. ஸோ த கரண்ட் புக் வேல்யூ ஆஃப் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 25 lakhs, தட் இஸ் நல்லா பாருங்கள் ஃபேஸ் வேல்யூ 100 rupees. அப்போ 25 lakhs அப்போ டிவைடட் பை 100 அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள்? 25,000. நல்லா கவனிச்சுக்கணும். 25 lakhs டிவைடட் பை 100. ஸோ 25,000 ஷேர்ஸ் வந்து 100 rupees அப்படின்னு வரணும். அப்போ நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கிங்க. இதில் 25,000 25 lakhs, அதாவது 25 lakhs டிவைடட் பை 100 அப்படின்னா 25,000. அப்போ 25,000 ஷேர்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs. அதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் சர்ப்ளஸ் அப்படியே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. ஏற்கனவே அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வருது. அடுத்தது பேங்க் டேர்ம் லோன் வந்து 10 lakhs. டிபென்ச்சர் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 100 rupees. அந்த டோட்டல் வேல்யூ வந்து 15 lakhs. அப்போ என்ன பண்ணலாம்? 15 lakhs டிவைடட் பை 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 டிபென்ச்சர்ஸ். அப்போ 15,000 டிபென்ச்சர்ஸ் அட் ₹100 இது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆல்சோ அது எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 20 lakhs. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ அப்போ 100 அப்படின்னா அப்போ 20 lakhs டிவைடட் பை 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ நல்லா பாருங்கள் 20,000 இன்ட்டு 100. ஸோ 20 lakhs. ஸோ இதை நம்ம டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் டு த கம்பெனி இஸ் 12%. 12% அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம்? 25 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.25%. 0.25 அப்படின்னு மட்டும் நம்ம அதை வச்சுக்கலாம் அந்த டிவிஷனை. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ் ஆர் கரண்ட்லி செல்லிங் ப்ரைஸ். இப்போ இந்த டிபென்ச்சரோட இப்போதைக்கு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது 96 rupees அப்படிங்கும். அடுத்தது வேரஸ் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்
ஸோ இது வந்து டிபென்ச்சர்ஸோட ரேட்டு வந்து 96 rupees, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 102 rupees, and then equity shares of the company is 150 per share. So the ongoing PE ratio of the Perhams Limited is 6.667 times அப்படின்றான். அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நம்ம கேல்குலேட் பண்ணலாம் இல்லையா? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 1 divided by PE ratio. PE ratio அப்படின்னா என்ன வரும்? அப்போ 1 divided by அப்படின்னா 1 divided by 6.667 அப்படின்னு போட்டிங்கன்னா 667 6.667 into 100 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 1 divided by 6.667 அப்படின்னு பார்த்தீங்கன்னா into 100 போட்டிங்கன்னா 15%, 14.999 வருது. அப்போ 15%. இதையும் நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறோம், Perhams Limited belongs to a risk class whereas the overall capitalization and the discount rate of the company is அப்படின்றான். அப்போ என்னென்ன, WACC அது வந்து 20%, அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் கேபிட்டல் ஆச்சுங்களா. அப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 20% அப்படின்னு. அப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு என்ன கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டேர்ம் லோன் அண்ட் டிபென்ச்சர்ஸ். ஃபஸ்ட்டு அதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அடுத்தது ரேட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அதுவும் சைமல்டேனியஸாக வந்துடும். அதுக்கப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூஸிங் மார்க்கெட் வேல்யூ வைஸ். மார்க்கெட் வேல்யூனா என்னென்னா, அது இந்த ரேட்டு என்னென்ன ரேட்டு, அதாவது 96 rupeesல இதில் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும், மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, அதனுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி அதுக்கு நம்ம வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் இதை கண்டுபிடிச்சி நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸில் நல்லா பாருங்கள், முதல்ல நம்ம என்ன கேட்குறாங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம், இங்கேயே கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், லெட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் இஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுங்க. அப்போ லெட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் வச்சுட்டா தான் இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்க, இங்கே நல்லா கவனிங்க, இதில் என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இதெல்லாம் பார்க்குறோம். த டிபென்ச்சர்ஸ் விச் ஆர் ரிடீமபிள் அட் ஓகே, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரிடீமபிள் ஓகே, த கூப்பன் ரேட் ஆஃப் டிபென்ச்சர் இஸ் 1.5 times ஆஃப் த பேங்க் டேர்ம் லோன். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ வரும், அதாவது இந்த எக்ஸில் 1.5 into எக்ஸ், தட் இஸ் 1.5x இதுதான் வருது உங்களுக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரேட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ அப்படின்பா, ரேட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டில் ரேட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டில் இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்க, அதாவது 1.5 times ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் எவ்வளோ, 1.5x, அதுதான் இதனுடைய இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர் வந்து 1.5x. ரேட் ஆஃப் டிவிடெண்ட்ங்கிறது 1.5 times ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சருங்கிறது 1.5x, தட் இஸ் அப்போ 1.5 into 1.5x அப்படின்னா 2.25x. ஸோ இதை நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணிங்க. இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், கொஞ்சம் இருங்க. சரி, அப்போ 2.5x. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப், இப்போ நமக்கு தேவை காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு, அதாவது டேர்ம் லோனுக்கு எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் அதுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணணும், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஆர் கேபிட்டல் இதுக்கு என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, இது நாளையும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு டேர்ம் லோனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். டேர்ம் லோனுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதான் இந்த டெப்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வச்சுருக்கோம், டேர்ம் லோனுக்கு எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ நார்மலாக இதுக்கு ஃபார்முலா வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அப்போ 1 - t டேக்ஸேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள். டேக்ஸேஷன் அப்படிங்கிறது இங்கே 25%, தட் இஸ் 0.25 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் நல்லா பாருங்கள். இப்போ காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோன் அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அப்போ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த எக்ஸு, அப்போ எக்ஸு இன்ட்டு 1 - டேக்ஸ் எவ்வளோ 0.25. அப்போ 0.25 அப்படின்னா எக்ஸு இன்ட்டு 1, இதில் 105, இதில் பார்த்தீங்கன்னா 0.75 வரும்.
அப்போ 0.75. அப்போ எவ்வளோ வரும்னா 0.75x. அப்போ காஸ்ட் ஆஃப் டெட் ஆஃப் டேர்ம் லோன் அப்படிங்கிறது 0.75x அப்படிங்கிறது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட்டு இது வந்து முக்கியமானது. இந்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு என்ன பண்ணணும், டிபென்ச்சர்ஸ், அதை நம்ம பார்க்கணும். காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு, அதுக்கு டிபென்ச்சர்ஸுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிபென்ச்சர்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கா? காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், I இன்ட்டு 1 - t இன்ட்டு ப்ளஸ் என்ன சொல்லியிருக்கோம், ரிடம்ஷன் வேல்யூ. ரிடம்ஷன் வேல்யூங்கிறது ஒரு 100 ரூபா ஃபேஸ் வேல்யூனா அதை ரெடீம் பண்ணும்போது எவ்வளோ ப்ரீமியத்தோடு பண்ணுவோம், 5 ரூபா ப்ரீமியத்தோடு கொஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ 105 ரூபா. சரி, அதை முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்போ ஆர்வி ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் நெட் ப்ராஃபிட்ஸ். நெட் ப்ராஃபிட்ஸ்னால் இப்போ கரண்ட் மார்க்கெட்டிங் வேல்யூ எவ்வளோ இருக்குது, கரண்ட் மார்க்கெட்டிங் வேல்யூ எவ்வளோ இருக்குது அதில் பாருங்கள், பின்னாடி வரும் பாருங்கள். அதாவது டிபெஞ்சரை பொறுத்த வரைக்கும் 96 rupees இருக்குது. அதை தான் வந்து என்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்பி டிவைடட் பை என். என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அதில் நல்லா பாருங்கள். நம்பர் ஆஃப் இயர்ஸில் ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது டிபெஞ்சருக்கு பொறுத்த வரைக்கும் 5 years, ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து 7 years, டேர்ம் லோனுக்கு வந்து 3 years. ஸோ அப்போ இங்கே வந்து 5 years. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ மட்டும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா, இப்போ டிபெஞ்சரோட ஃபேஸ் வேல்யூ, ஒரு டிபெஞ்சரோட ரேட்டு ஆக்சுவலாக 100 rupees. நல்லா பாருங்கள். ஆனால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிபெஞ்சரோட இன்ட்ரெஸ்ட்டு ஆக்சுவலாக 1.5x அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 100 ரூபா 100 rupees இன்ட்டு 1.5x அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 100 ரூபா ஃபேஸ் வேல்யூக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5x அப்படின்னா, அப்போ 100 இன்ட்டு 1.5 போட்டிங்க அப்படின்னா 150. அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 150x. அப்போ இது இந்த 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 இது என்ன வரும், 150x. இதை போட்டுங்க. ஒன்றுங்கிறது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அப்படியே கான்ஸ்டன்ட்டு. டேக்ஸ் அப்படிங்கிறது 0.25%. இதை இங்கே போட்டோம் இல்லையா, 0.25. சரி, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இது என்ன பண்ணோன்னா, இதில் இந்த ஃபார்முலாவில் இன்னொன்று இருக்குது. கீழே வந்து என்ன பண்ணோம், ஆர்வி அதில் ப்ளஸ் என்பி டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா, ஒரிஜினல் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதனுடைய ஃபார்முலா என்னென்னா, காஸ்ட் ஆஃப் டெப்ட்டுக்கு I இன்ட்டு 1 - t ப்ளஸ் ஆர்வி மைனஸ் என்பி டிவைடட் பை என் ஹோல் டிவைடட் பை ஆர்வி ப்ளஸ் என்பி டிவைடட் பை 2. அதான் ஆவரேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் போட்டிங்க, எவ்வளோ போட்டிங்க, ஆர்வி எவ்வளோ வருது. அப்போ இங்கே பாருங்கள், ஆர்வி அப்படிங்கிறது 100 ரூபாயை 5 ரூபா ப்ரீமியத்தோடு கொடுத்தா அப்போ 100 + 5 தட் இஸ் 105 rupees. ஸோ இப்போ 105 ரூபா. அப்போ 105 ரூபா ப்ளஸ் மைனஸ் நெட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கொஷனில் இந்த இடத்துல பாருங்கள், நெட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது அதாவது கரண்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது டிபெஞ்சரை பொறுத்த வரைக்கும் 96 rupees. அப்போ 96 rupees. ஸோ டிவைடட் பை எவ்வளோ, என்னங்கிறது என்ன பாருங்கள், என் அப்படிங்கிறது 5 years. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இந்த இடத்துல வரும். அதாவது 5 years. ஸோ இந்த 5 years. ஸோ 5 years அப்போ டிவைடட் பை 5. அப்போ ஹோல் டிவைடட் பை என்ன பண்ணோம், ஆர்வி மறுபடியும் அதே 105 rupees ப்ளஸ் இந்த இடத்துல 96 டிவைடட் பை 5 அப்படின்னு போடணும். அது சாரி, இந்த 5 இல்லை, இந்த இடத்துல வந்து 2. ஏன்னா ஆவரேஜ் மேலே தான் 5, இங்கே வந்து 2. சரி, இதை நீங்கள் போட்டால் எந்த மாதிரி வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பார்க்கலாம். 100 இங்கிறதே நான் போடுறேன், 150x. அடுத்தது 1 - 0.25. அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர்வி மைனஸ் என்பி டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை, அப்போ ஆர்வி ப்ளஸ் என்பி டிவைடட் பை 2. இங்கே வந்து 5 வரணும், அதாவது n இந்த இடத்துல, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. இங்கே வந்து 5 years வந்து 5 years. சரி, இப்போ நீங்கள் இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன பண்ணுறோம், 150x இன்ட்டு 0.75 இன்ட்டு ப்ளஸ், இப்போ 105 - 96 டிவைடட் பை 2 அப்படின்னா 4.5 அப்படின்னு வரும்.
அதாவது இந்த இடத்துல 5 இல்லை, 105 மைனஸ் 96 டிவைடட் பை 5 அப்படின்னா 1.8. அப்போ இங்கே 1.8 டிவைடட் பை இங்கே 105 ப்ளஸ் 96 டிவைடட் பை 2. இங்கே தான் ஆவரேஜ். அப்போ 100.5. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே எப்படி வரும் அப்படின்னா, இதை நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கணும், பொசிஷன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க 20%. அப்போ ஒவ்வொரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 20க்கு வருது அப்படின்னா எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ 150x, இப்போ 150 இன்ட்டு 0.75 அப்படிங்கிறது 112.5 112.5x அப்படின்னு போடலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இது வந்து அப்படியே 1.8 அப்படியே வச்சுங்க டிவைடட் பை இதில் வந்து என்ன வரும் 100.5. இந்த இதை வந்து பொசிஷனாக அப்படியே பொசிஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் டிபென்ச்சர்ஸ். காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். இதை வந்து நம்ம என்ன பண்ண ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். சரி, அதை நம்ம மறுபடியும் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அதை தான் கஷ்டம் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா, அடுத்தது பாருங்கள், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னா இதே டைப் ஆஃப் ஃபார்முலா. இதே ப்ரிஃபரன்னா என்னென்னா, அதாவது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ப்ளஸ் அதே மாதிரி ஆர்வி, அதாவது ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் என்பி, அதாவது ஆர்வி மைனஸ் என்பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுக்கப்புறம் டிவைடட் பை ஆர்வி ப்ளஸ் என்பி டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. இது வந்து கான்ஸ்டன்ட் 2, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு 7 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 இயர்ஸ் போகணும். முதல்ல இப்போ நம்ம ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கொஷனில், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ருபீஸ். அப்போ 100 ருபீஸுக்கு டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், டிவிடெண்ட் என்ன 2.25x 2.25x அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு கேல்குலேட் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா, ரேட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது இந்த 2.25x. அப்போ 2.25x நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 100 இன்ட்டு 2.25x அப்படின்னா நல்லா பாருங்கள் 225x. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிடி அப்படிங்கிறது, அதாவது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. அப்போ 225x ப்ளஸ் ஆர்வி அப்படின்னா ரிடம்ஷன், இதுவும் 5 ரூபா பிரீமியத்தில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். 5 ரூபான்னா அப்போ 100 ப்ளஸ் 5 அப்போ 105 அப்படிங்கிறது. இப்போ 105 மைனஸ் நெட் ப்ராஃபிட்ஸ். பாருங்கள் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்ஸில், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் நெட் ப்ராஃபிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 102 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வருது 102 ருபீஸ் இந்த இது. ஸோ அப்போ 102 ருபீஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 7 டிவைடட் பை என்ன பண்ணணும் ஆர்வி அதே 105 ப்ளஸ் 102 டிவைடட் பை ஆவரேஜ் இல்லையா 2 அப்படின்னு போட்டிங்கன்னா இதனுடைய வேல்யூ என்ன வருது அப்படின்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ இதனுடைய வேல்யூ என்ன வரும் பாருங்கள், 225x அப்படியே வச்சுங்க, 225x. இதில் பாருங்கள் 105 மைனஸ் 102 டிவைடட் பை 7 அப்படின்னா 0.4286 அப்படின்னு வரும். அப்போ இங்கே ப்ளஸ் 0.4286 அதை அப்படியே வச்சுங்க டிவைடட் பை இதில் 105 ப்ளஸ் 102 டிவைடட் பை 2 ஆவரேஜில். அப்போ என்ன பண்ணால் 103.5. அப்போ 103.5 நல்லா பார்க்கணும். இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ 225x ப்ளஸ் 0.4286 டிவைடட் பை 103.5. அப்போ இதை தனியாக வச்சுங்க, புரியுதுங்களா, இது ஒன்று தனி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணலாம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த கொஷனில் பாருங்கள், அதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் இந்த ஆன்கோயிங் PE ரேஷியோ ஃபார் த ஷேர்ஸ் ஆஃப் பரஹாம்ஸ் லிமிடெட் இஸ் 6.667 டைம்ஸ். இது நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இங்கேயே போட்டோம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா 1/PE ரேஷியோ.
பி ரேஷியோனா 6.65. அப்போ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 1 டிவைடட் பை, அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு 15%. இது கால்குலேட் பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட்டு அதுவும் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட் என்ன? அதான் WACC அப்படிங்கிறது 20% அப்படிங்கிறது கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட்டு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 20 டைம்ஸ். ஸோ 20%. அப்போ இதுவும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஓவரால் கேபிட்டலைசேஷன் WACC கண்டுபிடிக்கணும். இப்போ இருக்கிற ப்ரிவைலிங்க்கு பண்ணணும். அப்போ WACC பண்ணும்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சோர்ஸஸ் போட்டுங்க. சோர்ஸஸ் போட்டுக்கலாம். என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது? அந்த சோர்ஸஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குது. சரி, மூணாவது பேங்க் டேர்ம் லோன் இருக்குது. சரி, அடுத்தது டிபென்ச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இவ்வளவும் இருக்குது. இது சோர்ஸஸ். இந்த சோர்ஸஸில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அதையும் நோட் பண்ணிங்க. அமௌண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 25 lakhs. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 25 lakhs. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது 10 lakhs. டேர்ம் லோன் அதுவும் 10 lakhs. நெக்ஸ்ட் டிபென்ச்சர்ஸ் 15 lakhs. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 20 lakhs. இப்போ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வெயிட் எடுக்கணும். இதுக்கு எவ்வளோ வெயிட் எடுப்பீங்க? வெயிட்டுன்னா இந்த டோட்டல் வேல்யூவில் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது வேல்யூ ஆஃப் த ஃபர்ம், அதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 25 + 10 35 45 60 80 lakhs இருக்குது டோட்டலாக. அப்போ 80 lakhsக்கு நல்லா அப்படியே பாருங்கள். 80 lakhsக்கு 25 அப்படின்னா 25 டிவைடட் பை 80 lakhs × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 100 கூட தேவையில்லை. 20 டிவைடட் பை 80 lakhs, 25 டிவைடட் பை 80 lakhs அப்படின்னு போட்டிங்கன்னா 0.3125 இதுதான் வெயிட்டு. அப்போ 0.3125 இது வெயிட்டு. அடுத்தது பாருங்கள் 10 lakhs டிவைடட் பை 8 lakhs. அப்போ இன்ட்டு அதை மட்டுமே போடுங்க. அதை 20 டிவைடட் பை 80, சரி 10 டிவைடட் பை 80 போட்டிங்கன்னா 0.125. அப்போ 0.125 இது. அடுத்தது டேர்ம் லோனும் அதே மாதிரி தான். அப்போ இதுக்கும் 10 lakhs, இதுவும் 10 lakhsனால் அப்போ அதே ஃபிகர் தான் வரும், 0.1250. 15 lakhs பாருங்கள், 15 டிவைடட் பை 80 இன்ட்டு 80 இன்ட்டுலாம் தேவையில்லை, 0.1875. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 20 டிவைடட் பை 80 உங்களுக்கு ஈஸியாக தெரியும், 0.25. அப்போ 0.25 அப்படிங்கிறது 2 0. இது நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா இட் மஸ்ட் பி 1. ஏன்னா நம்ம ஒன்றா நினச்சி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃப்ராக்ஷனில் தானே போடுறோம். அப்போ 31 25 1250 1250 1875 25. ஸோ 1 இது 1 வரும் ஆச்சுங்களா. இப்போ நம்ம வெயிட்டு போட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் வெயிட் போடணும். இப்போ இதில் நீங்கள் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? இது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு. அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா 15%. சரி, அதே அப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுக்கும் 15%. அடுத்தது டேர்ம் லோனுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? 0.75x அப்படின்னு ஆரம்பத்திலே நம்ம போட்டிருந்தோம். இதுதான் டேர்ம் லோனுக்கு 0.75x. அப்போ இதை நீங்கள் அப்படியே போடணும், 0.75x அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? காஸ்ட்டில் இது ஸ்பேஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, 0.75x. டிபெஞ்சருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஃபிகர் அப்படியே கொண்டு வந்துடும். டிபெஞ்சருக்கு நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? அதாவது காஸ்ட் ஆஃப் 112.5x + 1.8 டிவைடட் பை 100.5. அதுதான், அதை நீங்கள் இங்கே போடணும், இங்கே எழுதணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 112.5
எக்ஸு ப்ளஸ் 1.8 டிவைடட் பை அதில் என்ன வரும் 100.5 இது. சரி, இதில் நீங்கள் இதுக்கு என்ன வருங்க, ப்ரிஃபரன்ஸுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்க, இந்த இது 225x இங்கே பாருங்கள் 225x இதான் ப்ளஸ் 0.42 0.4286 divided by 103.5. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும்னா வெயிட்டட் காஸ்ட் வரும். வெயிட்டட் காஸ்ட்டுக்கு அப்போ டபிள்யூ, அப்போ நீங்கள் இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ வெயிட்டட் ரெண்டையுமே இங்கே வர்றதுக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் இங்கே போடுறேன் டபிள்யூ இன்ட்டு சி, இந்த வெயிட்டுக்கும் இந்த காஸ்ட்டுக்கும் வெயிட்டட் காஸ்ட்டுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், பேங்க் டேர்ம் லோன், டிபென்ச்சர், அடுத்தது 5வது ஐட்டம் ப்ரிஃபரன்சஸ். இதில் நீங்கள் இந்த வெயிட்டுக்கு எங்கே வரணுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 0.3125 இன்ட்டு 15, அதை ரெண்டையும் பாருங்கள் 0. அப்போ பாருங்கள் 0.3125 இன்ட்டு 15 போட்டிங்க அப்படின்னா 4.6875, 4 டிஜிட் போட்டுக்கலாம் 4 சைடில். அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு அதே தான் 0.125 இன்ட்டு 15 அதை போடுங்க 1.875. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் அதே மாதிரி 0.1250 இன்ட்டு 0.75 எக்ஸ், இதில் வந்து எக்ஸை சேர்த்துக்கணும். அப்போ நீங்கள் இதில் என்ன வரணும் 0.09375x. டிபென்ச்சருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டிபென்ச்சருக்கு நம்ம இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். இது எப்படி மல்டிப்ளை பண்ணால் 0.1875 இன்ட்டு 112.5x, அடுத்து 0.1875 இன்ட்டு 1.8 மேலே வந்துடும், கீழே இருக்கிறது 105 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் இதை எப்படி வரணும்னா மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112.5 இன்ட்டு எவ்வளோ 0.1875, அப்போ போட்டிங்கன்னா 21.0, அதாவது இங்கே வந்து நீங்கள் பார்க்குறது 21.094x போட்டுட்டு ப்ளஸ் 1.8 மறுபடியும் 1.8 இன்ட்டு 0.1875 அதை மல்டிப்ளை பண்ணால் 0.3375 டிவைடட் பை அது அந்த 105 அப்படியே வந்துடும், 100.5 அப்படியே வந்துடும். ஸோ 21.094x ப்ளஸ் 0.3375 டிவைடட் பை 100.5 கரெக்டு. அடுத்தது ப்ரிஃபரன்ஸில் இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 225x இன்ட்டு 0.55 25, 0.25 இன்ட்டு 225 அப்படின்னு போட்டிங்கன்னா 56.25, இதுக்கு வந்து 56.25x சாரி. அடுத்தது 0.25 இன்ட்டு 0.3375 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நல்லா பாருங்க, மறுபடியும் திருப்பி பாருங்கள். அது 0.33 சாரி இதை பாருங்கள் 0.25 இன்ட்டு 0.4286, ஸோ 0.1072 அது கீழே இருக்கிறது அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே வரும் 103.5. இதில் என்ன அப்படின்னா இப்போ வெயிட்டட் காஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டேர்ம் லோனு, டிபென்ச்சர், ப்ரிஃபரன்ஸஸுக்கு இது எல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் WACC 20% அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ 20% ஈக்குவல் டு நீங்கள் இதை வந்து ஈக்குவேஷன் பண்ணணும். ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் 4.6875 ப்ளஸ் 1.875 ப்ளஸ் 0.09375x ப்ளஸ் இதை அப்படியே இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே போட்டுட்டு ப்ளஸ்
இந்த ஃப்ராக்ஷனை அப்படியே போட்டு அதுதான் 20 அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ண, இது பெரிய சம்மு தான் அது, அதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் இது கிடச்சிரும். இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள் கொஞ்சம். இப்போ 20 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை எப்படி பண்ணணும்னா 20 ஈக்குவல் டு அதை அப்படியே வச்சுங்க. அதில் என்னது 4.6875. அப்போ 4.6875 அது ப்ளஸ் 1.875 அது நெக்ஸ்ட்டு. அடுத்தது 0.09 ப்ளஸ் 0.09375x இது நெக்ஸ்ட்டு தான் அந்த ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் என்ன? இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதணும். அப்போ 21.094x ப்ளஸ் 0.3375 டிவைடட் பை 100.5. அடுத்தது ப்ளஸ் இந்த ப்ளஸில் என்ன பண்ணுவீங்க? 56.25x ப்ளஸ் 0.1072 டிவைடட் பை 103.5. நல்லா ஒரு தடவை செக் பண்ணிங்க. அப்போ 4.6875 ப்ளஸ் 1.875 0.09375x ப்ளஸ் 21.094x plus 0.3375 divided by 100.5. அடுத்தது 56.2x plus 0.1072 divided by 1. இப்போ நீங்கள் இது எல்சிஎம் எடுத்தால் என்ன பண்ணோன்னா, நார்மலாக இந்த ரெண்டு ஃபிகர் இருக்குது பாருங்கள், இது வந்து அப்படி எக்ஸ் இல்லாமல் ஆர்டினரி நம்பராக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் இப்படி கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த 4ஐயும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும்? 4.6875 ப்ளஸ் 1.875 இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 6.6525. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 20 மைனஸ் இந்த ரெண்டு இங்கே வந்துடும் 6.5625 ஈக்குவல் டு. அப்போ இதனுடைய நெட்டு என்ன வரும் அப்படின்னா 20ல் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 13.4375 அப்படின்னு வரும். அப்போ இதை நீங்கள் எப்படி கூட சுருக்கமாக போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் இது வந்து என்னென்னா 13 இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, இது ரெண்டு இந்த வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நான் ஈக்குவேஷன் பண்ணேன் 13.4375. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட வேண்டாம். அப்போ இது ரெண்டு இங்கே வந்துருச்சு. அப்போ ஈக்குவல் டு, இப்போ நம்ம இந்த இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம். இப்போ இது ரெண்டு போயிடுச்சு, இது 3 தான் இருக்குது. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னென்னா கம்ப்ளீட் நம்பர், இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ ரெண்டு ஃப்ராக்ஷனில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது காமன் வரும். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்னா 100.5 இன்ட்டு 103.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,401.75. அப்போ நீங்கள் என்ன வரணும்? 10,401.75. இது வந்து ஆக்சுவலாக இது 3க்கும் உள்ள காமன் நம்பர். அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, அப்போ இதுக்கும் இந்த டிஜிட்டுக்கும் இதுக்கும் 3க்குமே எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னா, அப்போ நம்ம நார்மலாக என்ன செய்வோம்? இதால் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இன்ட்டு 10,401.75 இன்ட்டு என்ன பண்ணோம்? 0.09375 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள்? 975.16. அப்போ 975.16 இதுதான் எக்ஸ். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம இங்கே போட்டோங்க தனியாக. இப்போ இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா இதில் 100.5 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 103.5. அப்போ 103.5ல் தான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 103.5 இன்ட்டு 21.094 அதை பாருங்கள். அப்போ 103.5 இன்ட்டு 21.094 அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் என்ன வரும் அப்படின்னா 2183. அப்போ ப்ளஸ் 2183.2x. அப்போ இதுக்கு வந்துடுச்சு ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் தான் பத்தாது. அடுத்தது மறுபடியும் இதில் வந்து 103.5ல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த 0. அப்போ 103.5ல் இன்ட்டு 0.3375 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 34.931. 34.
34.931. சரி, அடுத்தது இதில் மறுபடியும் இங்கே என்ன பண்ணோன்னா, இதில் இந்த ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே 103.5 இருக்குது. அப்போ இதால் டிவைட் பண்ணால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் நான் போடுறேன் கீழே. அப்போ 100.5 இன்ட்டு 56.25x. அப்போ 56.25 இன்ட்டு 100.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 5653.125x ப்ளஸ் அடுத்தது மறுபடியும் 100.5 இன்ட்டு 0.1072 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10. அதில் நல்லா பாருங்கள், அதில் 10.774. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா இதில் 10.774. சரி, இப்போ இந்த நம்பரும் இந்த சைடு வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் 34.931 அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் இந்த சைடு வந்துடும். இது ரெண்டையும் இந்த கொண்டு வந்துட்டிங்கன்னா மீதி எல்லாம் எக்ஸ் இருக்கிறதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுங்க எக்ஸ், இதை தனியாக எக்ஸ் வச்சுங்க, இந்த 3 எக்ஸையும் இங்கே வச்சுங்க, இந்த 2 பாயிண்ட் இந்த வச்சுருங்க. அப்போ வந்தால் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா, இங்கே இதில் வந்து என்ன, இதில் நம்ம இன்னொன்று இருக்கணும். இந்த எல்சிஎம் எடுத்தீங்க இல்லையா, அந்த எல்சிஎம்மில் இந்த 13 இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ 10,401.75 இன்ட்டு, ஏன்னா இதுக்கு தான் எல்சிஎம் எடுத்தோம், இதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணும்போது இதை இதோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 13.4375 போட்டிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், 1,39,773.52 இதெல்லாம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள். இது 3 விட்டுட்டு இந்த எக்ஸை மட்டும் நீங்கள் 3 எக்ஸையும் இதில் வந்து நீங்கள் என்ன வரணும்னா, இந்த பாயிண்ட்டில் அந்த இதை மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறது 7352. இதில் வந்து இந்த 2 இது இருக்குது இல்லையா, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதிலேருந்து இந்த 10.774 மைனஸ் 34.931 இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிகர் வரும். அது எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் சரி மைனஸே பண்ணுங்களேன், இருங்க வர மைனஸ் அதில் என்னென்ன வருது, 10.774 மைனஸ் 34.931 இதை 3ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபிகர் வரும். அது எவ்வளோ வருதுன்னா 139,727.815. இந்த எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா செக் பண்ணி பார்த்துங்க, 88,11,485x அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா இந்த ஃபிகரால் இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ பர்சன்டேஜ், அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் எவ்வளோன்னு வந்துடும். 139,727.815 டிவைடட் பை 88,11.485. ஸோ 55.857 அப்படின்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அதை வந்து 6ஆக பண்ணிக்கலாம், 86%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் அப்படிங்கிறது 15.86 அப்படிங்கிறது இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது இம்பார்ட்டன்ட், இது அதை கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ 15 தெரிஞ்சிடுச்சா, 3 ஆன்சர் கேட்குறாங்களா கொஷனில். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டேர்ம் லோன் என்னன்னு கேட்டாங்க. பேங்க் டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் என்ன இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது 15.86 இதுதான். அப்போ பேங்க் டேர்ம் லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டேர்ம் லோன் ஈக்குவல் டு 15.86%. இதுதான் ஆன்சரு. சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்தது என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டேர்ம் லோன் டிபென்ச்சர். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் அது என்ன, டிபென்ச்சர்ஸ் இருந்துச்சுல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது 1.5x அப்படின்னு போட்டிருந்தோம். அப்போ 1.5 எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 15.86. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1.5 இன்ட்டு 15.86 அது சொல்லிட்டு பார்த்தா 23.79. அப்போ இது 23.79%. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது. சரி, அடுத்தது மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னு கேட்குறான். அப்போ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ வரும்,
ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டில்? அது 2.25x அப்படின்னு பார்த்தோம். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 15.86. அப்போ 2.25 இன்ட்டு 15.86 அப்படின்னு போட்டிங்கன்னா 35.68. அப்போ 35.68 68 இந்த பர்சன்டேஜ். அப்போ இதுதான் முதல்ல ரேட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஏவுக்கு. இது வந்து பி கேன்சரு, இது ரெண்டும் ஏவு கேன்சரு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டேர்ம் லோன் வந்து 15.86, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் 23.79, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து 35.68. இது மூணுக்கு இதுக்கு உண்டான ஆன்சர் வந்துடுச்சு, இதுக்கு உண்டான ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, WACC யூஸிங் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மார்க்கெட் வேல்யூவை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது? நல்லா பாருங்கள். மார்க்கெட் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது? டிபெஞ்சர்ஸ் அந்த ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ 96 rupees. ப்ரிஃபரன்ஸ் நல்லா பார்க்கலாம் இருங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 102 rupees, ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 150 rupees, டிபெஞ்சர் வந்து 96 rupees. இதை பேஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ முதல்ல மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வேல்யூவில், அதாவது மார்க்கெட் வேல்யூவில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் நம்ம பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, அதனுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ. நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸில் நம்ம எவ்வளோ பார்த்தோம்? அப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம 25,000 ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே கால்குலேட் பண்ணோமா? 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸு. அப்போ 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ ஒரு ஷேருக்கு மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ சொல்கிறோம்? இப்போ செல்லிங் ரேட்டு இங்கே பாருங்கள் 150 rupees வருதா? இந்த 150 rupees. அப்போ 150. அப்போ மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ வரும்? 25,000 இன்ட்டு 150 அப்படின்னு பார்த்தா 37,50,000 rupees. அப்போ 37,50,000 rupees. இதுதான் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அடுத்தது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாறாது. இட் இஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போ எவ்வளோ வரும்? அதை நீங்கள் போடவே வேண்டாம். அப்போ ஆல்ரெடி இன்க்ளூடட், அது ஆல்ரெடி இன்க்ளூடட். ஏற்கனவே ரிசர்வ்ஸ் தனித்தனியாக நம்ம போட மாட்டோம். இன்க்ளூடட் இன் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அது தேவையில்லை. இப்போ அதுக்கு நம்ம தனியாக கால்குலேட் பண்ண தேவையில்லை. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டேர்ம் லோன் என்ன அப்படின்னா அதே டேர்ம் லோன் தான் 10 lakhs. அதை நம்ம போட போகிறோம். அடுத்தது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா டிபெஞ்சர்ஸுக்கு என்ன வேல்யூ சொல்கிறோம்? 96 rupees நினைக்கிறேன். எஸ், டிபெஞ்சர்ஸ் 96 rupees. அப்போ 96 rupees. எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம பார்த்தோம் டிபெஞ்சருக்கு? எத்தனை நம்ம டிபெஞ்சர்ஸ்? ஆக்சுவலாக டிபெஞ்சர்ஸ் வந்து 15,000 டிபெஞ்சர்ஸ். அப்போ 15,000 டிபெஞ்சர்ஸ்க்கு 96. அப்போ 15,000 இன்ட்டு 96 போட்டிங்கன்னா 15,000 இன்ட்டு 96 அப்படின்னு போட்டிங்கன்னா 14,40,000 rupees. அப்போ இதனுடைய மார்க்கெட் வேல்யூ 14,40,000 rupees. சரி, அடுத்தது நீங்கள் பாருங்கள். இது நம்ம போட்டோமா டிபெஞ்சர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் டிவிஷன்ஸுக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு அதுக்கு நம்ம என்ன போட்டோம்? அதுக்கு வந்து வேல்யூ வந்து 20,000 ஷேர்ஸு. அப்போ 20,000 ஷேர்ஸு மார்க்கெட் வேல்யூ கொஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க? மார்க்கெட் வேல்யூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு வந்து 102 rupees. அப்போ 102 rupees. ஸோ இப்போ 20,000 இன்ட்டு 102 ஈக்குவல் டு 20,40,000. அப்போ 20,40,000. ஸோ இதை மூணையும் நம்ம வச்சுட்டு 10 lakhs இது நாளையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? வெயிட்டட் ஆவரேஜ் கேபிட்டலில் நம்ம இப்போ கரெக்டாக கட் பண்ணுறோம். அதுதான் அந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க? வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூஸிங் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ். அப்போ இது மார்க்கெட் வேல்யூ, இதுக்கு நம்ம வெயிட்டு போடணும். வெயிட்டுக்கு அப்புறம் அதனுடைய காஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். தான் இந்த இதில் வந்து எக்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இதுக்கு, அதாவது இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா வெயிட்டு அப்படின்னு நான் சொன்னோம்ல, எவ்வளோ இந்த காஸ்ட் என்னன்னு சொன்னோமோ இந்த போர்ஷனுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா என்னென்னு வரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக வெயிட் எடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். கேல்குலேஷன் இப்போ பி வந்து ஆன்சர் என்ன பண்ணுறோன்னா கேல்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூஸிங் மார்க்கெட் வெயிட்ஸ். அப்போ கேல்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள். சோர்ஸஸ் சின்னதாக எழுதிக்கலாம் டைம். அதிலே அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அடுத்தது பேங்க் டேர்ம் லோனு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இங்கே தேவையில்லை. அடுத்தது டிபெஞ்சர்ஸு, நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இது 4. மார்க்கெட் வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே ஒவ்வொன்று பார்த்தோம் இல்லையா?
மார்க்கெட் வேல்யூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 37,50,000. அப்போ ஸோ 37,50,000. பேங்க் டேர்ம் லோன்னா நமக்கு தெரியும் 10 lakhs. டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா டிபெஞ்சர்ஸ் 14,40,000. அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 20,40,000. மொத்தமாக பார்க்கணும். இதுக்கு வெயிட் எடுக்கணும். வெயிட் எடுத்திங்கன்னா என்ன 37,50,000 ப்ளஸ் 10 lakhs ப்ளஸ் 14,40,000 ப்ளஸ் 20,40,000. ஸோ 82,30,000. 82,30,000. ஸோ இதுதான் டோட்டல். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 37,50,000 டிவைடட் பை 82,30,000 அப்படின்னு போட்டிங்கன்னா இன்டூலாம் தேவையில்லை. இதுக்கு வந்து வெயிட்டு மட்டும் பாருங்கள். வெயிட் என்ன வரும் வெயிட்டுக்கு? அப்போ 3750 டிவைடட் பை 8230 போட்டிங்க அப்படின்னா 0.456. 0.456. அடுத்தது இதில் பாருங்கள் 10 டிவைடட் பை 8230. அந்த 4 டிஜிட் விட்டு போட்டிங்கன்னாவே போதும். அப்போ 0.122. சரி, அடுத்தது 1440 டிவைடட் பை 8230 போட்டிங்க அப்படின்னா 0.17. அதில் பாருங்கள் 5. 0.175. அடுத்தது 2040 டிவைடட் பை 8230 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.247. 0.247. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி 1 வருதா பார்க்கலாம். 456 ப்ளஸ் 122 ப்ளஸ் 175 ப்ளஸ் 247. ஸோ 1.3330 வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண காஸ்ட்டு அது என்ன சொல்கிறோம், காஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? காஸ்ட் ஆஃப் டெப்ட்டோ என்னமோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, ஒவ்வொன்றுக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வரும், காஸ்ட் ஆஃப் டெப்ட் வரும், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வரும். அப்போ இதனுடைய இதுதான் இந்த காஸ்ட் அப்படிங்கிறது. இந்த காஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு 15 நம்ம பார்த்தோம். டேர்ம் லோனுக்கு அதாவது 0.75x நம்ம பார்த்தோம் இல்லையா? எக்ஸுங்கிறது எவ்வளோ நல்லா பார்க்கணும். இங்கே நான் போடுறேன். அப்போ நல்லா பார்க்கணும். காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு டேர்ம் லோனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, டேர்ம் லோனை பொறுத்த வரைக்கும் 0.75x. 0.75xங்கிறது வந்து 15.86. அப்போ 0.75 இன்ட்டு 15.86 ஈக்குவல் டு 11.895. அதை 11.9ன்னு வச்சுக்கலாம். அப்போ 11.9. சரி, அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிபெஞ்சருக்கு என்ன வரும்? டிபெஞ்சருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக நம்ம காஸ்ட் ஆஃப் டெப்ட்டுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தோம். இதை எடுத்து யூஸ் பண்ணணும். நல்லா பார்க்கணும். அதான் காஸ்ட் இந்த இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ 112.5x ப்ளஸ் 1.8 டிவைடட் பை 100.5 அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் போட்டிங்க அப்படின்னா காஸ்ட் வந்துடும். இப்போ நம்ம காஸ்ட்டு வெயிட்டு ரெண்டையும் இதை எடுத்துக்கூடாது, இதிலேருந்து இப்போ பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு இப்போ கேல்குலேட் பண்ணலாம். அப்போ அதுக்கு என்ன காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு அப்படிங்கிறது. அப்போ காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர், காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 112.5x ப்ளஸ் 1.8 டிவைடட் பை 100.5 அப்படின்னு நம்ம சொன்னோம். எக்ஸுங்கிறது 15.56. அப்போ 112.5 இன்ட்டு 15.86 ப்ளஸ் 1.8 டிவைடட் பை 100.5. அப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள், 112.5 இன்ட்டு 15.86 ப்ளஸ் 1.8 டிவைடட் பை 100.5. ஸோ எவ்வளோ வரும்? 17.77ங்க. அப்போ 17.77 இதை தான் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட்டில் இதில் எடுத்துக்கணும். அப்போ 17.77. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் போட்டோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு நீங்கள் பார்த்தா 225x ப்ளஸ் 0.4286 டிவைடட் பை 103.5. இப்போ இந்த எக்ஸு இப்போ இது பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 15.86 போடுங்க. அப்போ
225 into 15.86 plus 0.4286 divided by 103.5. அப்போ இதில் எவ்வளோ வருது பாருங்கள், 225 into 15.86 plus 0.4286 equal to divided by 103.5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 34.48. ஸோ இந்த இதை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும், 34.48. ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணால் தான் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் இது நமக்கு என்ன வரும். ஆக்சுவலாக WACCC அப்படிங்கிறது தான் இதை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.456 into 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.84. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் 0.1122 into 11.90 அப்படின்னு போட்டிங்கன்னா 1.45. நெக்ஸ்ட்டு 0.175 into 17.77 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.11 அப்படின்னு போடலாம். 3.10 வரும், பக்கத்தில் 9 வரனால 111 ஒன்றாவே பண்ணிக்கலாம். அது 11. சரி, அடுத்தது 0.247 into 34.48 போட்டிங்க அப்படின்னா 8.52. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது. அப்போ 8.52 ப்ளஸ் 3.11 1.45 6.84 அண்ட் 19. ஏறத்தால 20% வந்துருச்சு. அதில் நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குது, நம்ம வேல்யூ போடாதனால கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அப்போ இட் சுட் பி த கரெக்ட் ஆன்சர். இதை நீங்கள் பாருங்கள், இதுதான் WACC அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஷின் நம்ம முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய கொஷின் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். The Namra Limited provides with the following information. Operating profit 6,20,000, less interest on debenture 10%, EBT 5,40,000, and then EBT and then less tax 20%, profit after tax 4,32,000. Wait a minute. So operating profit is given and then interest on debenture is given. After deducting interest on debenture we will get EBT, that is 5,40,000. Tax is 20%. So after deducting, that is we are getting EAT, PAT both are same. So 4,32,000. And then preference dividend 1,12,000. Earnings for equity share capital 3,20,000. Number of equity shares 10,000 each. So 16,000 numbers, that means 1,60,000 shares. அதாவது ருப்பீஸில் சொல்லியிருக்காங்க. the number of equity shares 10 rupees each அப்படின்னு சொல்லிட்டு number of equity shares வந்து 16,000. earnings per share அப்படிங்கிறது 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So the reserves and surplus of the company is rupees 9 lakhs. Namra Limited requires additional funds for modernization and expansion. So the company plans to go for expansion. It is ready to spend for rupees 15 lakhs. So in what way it is going to spend? How much sources are, in what source they are mobilizing the funds? Whether debenture பண்ண போறாங்களா இல்ல கேபிட்டலா பண்ண போறாங்களா இல்ல preference கேபிட்டலா பண்ண போறாங்களா, அது பின்னாடி கொடுக்குறாங்க. So the current capitalization rate for the equity is 20%, and the company has a policy of retain 40% earnings. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
40% ஏர்னிங்ஸை ரீட்டைன் பண்ணுறாங்கன்னா அப்போ 60% வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். 1 லட்ச ரூபா வந்ததுன்னா 40% ரீட்டைன் பண்ணால் அது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வச்சுக்குவாங்க. மீதி 60,000 தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். த டிபென்ச்சர் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் ட்ரேடிங் அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் 10%. அப்போ நீங்கள் டிபென்ச்சர்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறாங்கன்னா 10%, 25% இந்த மாதிரி கொடுக்குறாங்க. The fair value of equity shares is calculated by dividing the number of equity shares of overall value of the firm. First of all, we should know the overall, the value of the firm அப்படின்னா என்ன? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கும், அதுக்கப்புறம் டிபென்ச்சர்ஸ் எதாவது இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதுதான் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். அப்போ நீங்கள் முதல்ல வேல்யூ ஆஃப் த ஃபர்மை நம்ம கால்குலேட் பண்ணோம், அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இன்னும் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தி ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் நல்லா பார்க்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன், அப்போ இந்த ஷேர்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற வேல்யூவில் 15% டிஸ்கவுண்ட்டு கொடுப்பாங்களாம் டு த கரண்ட் ஃபேர் வேல்யூ. அப்போ கரண்ட் ஃபேர் வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதிலிருந்து 15% கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ தி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு விச் இஸ் பேஸ்ட் ஆன் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் will increase 10% to the current rate after expansion and modification. அப்போ எக்ஸ்பேன்ஷனுக்கு முன்ன என்ன இருக்குது வேல்யூ ஆஃப் த ஃபர்மு, அப்புறம் என்ன வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இருக்குது, அதனுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ இன்னொரு மேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. நீங்கள் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ நம்ம போன சம்லேயே பார்த்துருப்போம். அவுட் சைடர் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை இன்டர்னல் லைபிலிட்டிஸ், அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வித் ரிசர்வ்ஸ் இதெல்லாம். அப்போ அதை பார்த்தா அது வந்து உங்களுக்கு 2.5க்கு மேலே இருந்தால் the cost of debt will increase 200 basic points. அப்படின்னா என்ன அர்த்தம்? 200%. அப்போ 2% அதிகமாகும்னு அர்த்தம். அப்போ இது வந்து என்ன இதுன்னா +2%. இதில் வந்து 2% அதிகமாகும். என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ். அதே சமயத்தில் இந்த டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 0.5% இன்க்ரீஸ் ஆகும். எது? டிவிடெண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். யூ ஆர் ரிக்வயர்ட் டு அட்வைஸ் ஆன் தி பிலோ 2 ஃபினான்ஷியல் பிளான் டு பி செலக்டட் பேஸ்ட் ஆன் ஏர்னிங்ஸ். அப்போ 2 பிளான் இருக்குது. அதாவது என்ன பிளான் அப்படின்னா மொத்தமாக அடிஷ்னல் கேபிட்டல் 15 lakhs வேணும். அதை எப்படி கொண்டு வரான்னா 2/3 இஸ் பேஸ்ட் ஆன் டிபென்ச்சர் அண்ட் ரிமைனிங் பை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். 2/3னா எவ்வளோ? 15 lakhsல நீங்கள் பாருங்கள், 15 lakhsல 2/3 அப்படின்னா 15 lakhsல 2/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 5 அப்போ 10 lakhs வந்து டிபென்ச்சர் ஆகும், 5 lakhs வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆகும். இது ஒரு ஸ்கீம். அதை தான் சொல்கிறேன். 2/3 இஸ் ரைஸ்டு த்ரூ டிபென்ச்சர்ஸ், த ரிமைனிங் பை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ 10 லட்ச ரூபா டிபென்ச்சர், 5 லட்ச ரூபா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படி போடலாம். இல்லை நீங்கள் 15 lakhsையே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக போடலாம். இதுதான் இது ரெண்டாவது கேஸ். ஸோ அது ரெண்டையும் சொல்கிறாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படியே 15 lakhs இந்த இதில் போட்டால் உங்களுக்கு லாபகரமாக, இல்லை கடன் வாங்கி நம்ம நார்மலாகவே பண்ணியிருக்கோம். கடன் வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது வில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்கும். சரி, அது என்ன இந்த கேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கொஷனில் நமக்கு என்னென்ன தெரிய வேண்டியிருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிபென்ச்சர் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுக்கல. நார்மலாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் எவ்வளோ? 80,000 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்து அட்டு 10% அப்படின்னு. அப்போ 10%க்கு 80,000 அப்படின்னா அப்போ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? சாரி, 10%க்கு. அப்போ 10%க்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா 10%, அப்போ 80,000 டிவைடட் பை 10% அப்படின்னு போட்டிங்கன்னா 8 lakhs rupees. அப்போ அதனுடைய வேல்யூ என்னென்னா 8 lakhs rupees. அப்போ நல்லா பார்க்கணும், 8 lakhs rupees தான் டிபென்ச்சரோட வேல்யூ. சரி, அதே மாதிரி இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்குது. என்ன ஐட்டம்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து 1,12,000 கொடுத்துருக்கோம். ஆனால் எவ்வளோ அப்படின்னா 14% கொடுத்துருக்கோம். அப்போ டிபென்ச்சரோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ டிபென்ச்சர்ஸ் நல்லா பார்க்குங்க. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஈக்குவல் டு 1,12,000. ஆனால் அட் த ரேட் ஆஃப் எந்த ரேட்டில் கொடுக்குறோம்? 14%ல் கொடுக்குறோம். அப்போ டிவைடட் பை 14% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,000 டிவைடட் பை 14% அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவும் 8 lakhs. அப்போ நல்லா பார்க்கணும்,
சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா $8 lakhs, இதுவும் 8 lakhs, இதுவும் 8 lakhs. சரி, ஆனால் என்ன சொல்கிறாங்க இப்போ, the debentures and preference shares are trading at a premium of 10% and 25% அப்படின்றான். அப்போ ப்ரீமியம் அட் 20% அப்படின்னா என்ன, 8 lakhsல என்ன சொல்கிறாங்க, 10% ப்ரீமியம். அப்போ டிபெஞ்சர் வந்து இது வந்து டிபெஞ்சர்னு வச்சுங்க, டிபெஞ்சர் 10% அப்படின்னா ப்ளஸ் 10%. 10% என்ன, 8 lakhsல 10%னா 80,000. அப்போ இப்போ வேல்யூ என்ன இருக்குன்னா 8,80,000. அப்போ கரண்ட் டிபெஞ்சரோட வேல்யூ 8,80,000. அடுத்து இது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 8 lakhs, ஆனால் இன்றைக்கி இதனுடைய வேல்யூ என்ன இருக்குன்னா ப்ளஸ் 25% அப்படின்றான். அப்போ 8 lakhsக்கு 25% நம்ம 2 lakhs. அப்போ 2 lakhs ப்ளஸ் 8 lakhs, அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 10 lakhs. அப்போ நல்லா கவனிங்க, அப்போ இது வந்து 10 lakhs, இது 8.8 lakhs. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் என்ன முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ரெண்டு போர்ஷனையும். அப்போ இது ஒன்று வந்து 8,80,000 இதில். அடுத்தது வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், கொஞ்சம் இருங்க, இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன வரும், வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா டிவிடெண்ட் டிவைடட் பை, உங்களுக்கு தெரியும் டிவிடெண்ட் எவ்வளோங்கிற சொல்லலை, ஆனால் அவைலபிள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, இதுதான் ஃபார்முலா. ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு இதில் நீங்கள் பாருங்கள், 3,20,000 இந்த அமௌண்ட் வந்து ஏர்னிங்ஸ் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு 3,20,000 இருக்குது. அப்போ 3,20,000ல் என்ன பண்ணுறாங்க, 40% வந்து ரீட்டைனிங், மீதி இருக்கிற 60% தான் உங்களுக்கு வந்து டிவிடெண்டாக கொடுப்போம். அப்போ டிவிடெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க, அப்போ 3,20,000ல் 60% தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ, 20%. ஸோ அப்போ எவ்வளோ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். அப்போ 3,20,000ல் டிவைடட் பை, சரி அது வேண்டாம், இன்ட்டு 60% தான் நம்ம டிவிடெண்டாக தர போகிறோம். அப்போ 1,92,000 டிவிடெண்டாக கொடுக்க போகிறோம். ஐ மீன் அவங்களுக்கு அதில் 20% தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்த ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும், அப்போ டிவைடட் பை 20% போட்டிங்க அப்படின்னா 9,60,000 rupees. நல்லா கவனிக்கணும். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதாவது மொத்த வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படி பார்த்தா 9,60,000. அதே சமயத்தில் டிபெஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போத்தி ரேட்டு 10% அதிகமாகும் போது அப்போ 8,80,000. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 25% அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து 10 lakhs. அது இல்லாமல் வேல்யூ ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், வேல்யூ ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அது ஒரு 9 lakhs. அப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் கொடுத்தாச்சு, அப்போ 9 lakhs. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் இப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபர்முக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், டிபென்ச்சரு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அப்போ நீங்கள் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம், வேல்யூ ஆஃப் த ஃபர்ம், வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்னா என்ன வரும், டெப்ட் வரும், அதேமாதிரி டிபென்ச்சர் வரும், ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வரும், ப்ளஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வரும், ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வரும். இது தானே. அப்போ இந்த வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்ங்கிறது எவ்வளோ வரும் பாருங்கள், டிபென்ச்சர்ஸ் 8,80,000 இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 8 lakhs இருந்தது, இப்போ வேல்யூ 20% அதிகமாச்சு, அப்போ 25% அதிகமாச்சு, அப்போ அது வந்து 10 lakhs. 10 lakhs ப்ளஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ வருது, 9,60,000 இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இட் இஸ் கிவன் 9 lakhs. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள், மொத்தமாக 8,80,000, 10 lakhs ப்ளஸ் 9,60,000 ப்ளஸ் 9 lakhs. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 37,40,000 rupees இது வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இவ்வளோ வருது. இப்போ நீங்கள் இதில் பார்க்கணும், வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து இவ்வளோ இருக்குது. அப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பிஃபோர் எக்ஸ்பேன்ஷன், இப்போ எக்ஸ்பேன்ஷன் போகணும்னா 15 லட்ச ரூபா செலவு பண்ணணும், அதை நம்ம இப்போ பண்ணல, அதுக்கு முன்ன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்ன, அப்போ ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பிஃபோர் எக்ஸ்பேன்ஷன், அதை பாருங்கள் நீங்கள். பிஃபோர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், பிஃபோர் எக்ஸ்பேன்ஷன் ஏர்னிங் எவ்வளோ வருது உங்களுக்கு, 6,20,000 rupees வருதா, அதை எடுத்துக்கலாம். அப்போ EBT 6,20,000
டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு இவ்வளோ இபிடி அப்படின்னா எவ்வளோ இபிஐடி. அப்போ 6,20,000 rupees உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அது டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா 37,40,000 இன்ட்டு 100 போடுங்க. இன்ட்டு 100 போட்டால் அப்போ வேல்யூ என்ன வரும்னா அப்போ 6,20,000 டிவைடட் பை 37,40,000 இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%, 16.58% வருதுங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் போகும்போது இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகமாகுதான், நல்லா பாருங்கள், 10% அதிகமாகுது சொல்லியிருக்காங்களா கொஷனில். அப்போ 10% அதிகமாகுது அப்படின்னா அப்போ அதே ROCE ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் எப்போ வரும்? ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 16.58% இருக்கும் ப்ளஸ் 10% வரும். 10% என்ன, 1.66 ஆட் பண்ணோம். அப்போ 16.58 இன்ட்டு 10% ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா 18.24. அப்போ இதனுடைய இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன வரணும், 18.24% வரணும். அப்போ இது புரிஞ்சிடுச்சு. அப்போ இபிஐடி எவ்வளோ வரும், நம்ம ஏர்னிங் அதை தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த கால்குலேட் பண்ண முடியும். அப்போ ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஈக்குவல் டு 37,40,000. புரியுதுங்களா? 37,40,000 கரெக்டு தான். ப்ளஸ் இதில் நல்லா பார்க்கணும், அடிஷ்னல் ஃபண்டு வர போகிறோம். இது வந்து வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் பிஃபோர் எக்ஸ்பேன்ஷன். இப்போ எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு 15 lakhs வருது. அப்போ மொத்தமாக நீங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு எவ்வளோ இருக்குன்னா 37,40,000 ப்ளஸ் 15 lakhs பார்த்தீங்கன்னா 52,40,000. அப்போ இந்த 52,40,000க்கு இதான் ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷனுக்கு. அப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 18.25% அப்படின்னா அப்போ உங்களுக்கு இபிஐடி எவ்வளோ வரும்? அப்போ இன்டூ 18.24% போட்டிங்க அப்படின்னா 9,55,776. இதுதான் உங்களுக்கு இபிஐடி. புரியுங்களா? இதை வச்சுக்கணும். இதை வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது, இப்போ ஒர்க்கிங் நோட்டில் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன சொல்கிறாங்க கொஷனில், கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அதிகமாச்சுன்னா நல்லா பார்க்கணும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு விச் இஸ் பேஸ்ட் ஆன் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். வில் இன்க்ரீஸ் பை 10%. அந்த 10% தான் இப்போ ஆட் பண்ணோம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ எபோவ் 2.5. அப்போ கேபிட்டல் கியரிங் ரேஷியோ நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அது வந்து 2.5%க்கு, அதை 2.5க்கு மேலே இருந்தால் அப்போ என்ன ஆகிடும், இந்த டெப்டோட ரேட்டு வந்து 2% குறையும். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து ஒரு 0.5% குறையும். அதை இன்க்ரீஸ்ன்றான். டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஆர் வுட் இன்க்ரீஸ், 0.5% அதிகமாகும். இது அடிஷ்னல் டெப்ட் வில்லிங், இது வந்து 2% அதிகமாகும். இது வந்து அதிகமாகுது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது 2% இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சரு, அதே சமயத்தில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் 0.5% அதிகமாகும் அப்படின்றான். அப்போ நீங்கள் இது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா நீங்கள் பார்க்கணும். இந்த நோட்டில் கொஞ்சம் இருங்க, இது கொஞ்சம், இஃப் த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அப்படின்ட்டுருக்கான். அப்போ இஃப் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ வந்து எபோவ் 2.5 அப்படி இருந்தால், அப்போ நமக்கு சொன்னது தான் அந்த இதில் வந்து 2% அதிகமாகும் டிபென்ச்சருக்கு, இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து 0.5% அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கேபிட்டல் கியரிங் ரேஷியோ என்ன, அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலாக கேபிட்டல் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, டிபென்ச்சர் வந்து 8 lakhs டோட்டல் கேபிட்டல். அது அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அது ஒரு 8 lakhs, பழைய கேஸ் தான் போடணும். ப்ளஸ் அடிஷ்னல் ஃபண்டு ஒரு 15 lakhs. சரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டிவைடட் பை, இது வந்து அவுட் சைட் லைபிலிட்டிஸ், இது வந்து டிபென்ச்சர், இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்போ வந்து இந்த 15 lakhs நம்ம வெளியே கடனாக வாங்கினா, டிபென்ச்சரை வாங்கினா, இதுதான் எப்பயுமே அவுட் சைட் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வித் ரிசர்வ்ஸ். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ வரும்? இங்கே நம்ம என்ன பார்த்தோம், 16,000 shares அப்படின்றோம். ஒரு ஷேர் எவ்வளோ, 10 ரூபா. இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 16,000 அடுத்து 10 ரூபா அப்படின்னா 16,000 into 10 அப்படின்னா 1,60,000 rupees ஷேர் கேபிட்டல். ப்ளஸ் என்ன பண்ணால் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 9 lakhs இருக்குது, ஒரு 9 lakhs.
இது ரெண்டையும் போனால் இதுதான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. அப்போ 8 + 8 16, அப்போ 31 lakhs divided by 9 lakhs 10 lakhs 30,000 10,60,000 இதுதான். அப்போ இது நீங்கள் பாருங்கள் 10,60,000 அப்போ 31 lakhs divided by 10,60,000. ஸோ என்ன பண்ணுறோம் 2.92 வருதுங்க. அப்போ 2.92 அப்போனா என்ன அர்த்தம்? இட் இஸ் கிரேட்டர் தென் 2.5. அப்போ கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அவங்க சொன்ன மாதிரி வருது. அப்போனா இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் இப்போ எவ்வளோ வரணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் ஏற்கனவே எவ்வளோ இருந்தது? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் 10% இருந்தது. அப்போ இப்போ 2% அதிகமாகுதுன்றான். அப்போ 12% அதிகமாகும். அடுத்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ வரும்? ஏற்கனவே வந்து 14% இருந்தது, இப்போ 0.5% அதிகமாகுது அப்படின்றான். அப்போ 14.5%. ஸோ இது ரெண்டு முக்கியம், இம்பார்ட்டன்ட். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா மறுபடியும் நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எக்ஸ்பேன்ஷன் டைமில் ஷேராக இஷ்யூ பண்ணுறோம். இப்போ 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக போகிறது, இன்னொன்று வந்து டிபெஞ்சரு வித் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் போகிறது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நீங்கள் பார்க்கணும். ஒர்க்கிங் நோட் 3ல் நீங்கள் பாருங்கள். ஒர்க்கிங் நோட்டு 3ல் என்ன செய்யலாம் அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் எவ்வளோ சொன்னோம்? 37,40,000 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வேல்யூ ஆஃப் த ஃபர்மு 37,40,000. அப்போ அதில் என்ன சொல்கிறான்? கால்குலேஷன் ஆஃப் அடிஷனல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வென் ஷேர்ஸ் ஆர் ரைஸ்டு த்ரூ ஈக்விட்டி. இந்த 15 lakhs ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக போனால் நம்ம என்ன செய்வோம்? அப்போ இன்னும் எவ்வளோ ஷேர் கேபிட்டல் நம்ம இஷ்யூ பண்ணணும், எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணணும்? அந்த ஷேரை இஷ்யூ பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட்னு வர சொல்லியிருக்கான். அப்போ ஆக்சுவல் வேல்யூ என்ன, அதில் 10% டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ 37,40,000 அதுதான் வந்து இதில் அதில் டிவைடட் பை 16,000 ஷேர் தான் இருக்குது. கொஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த வேல்யூ 16,000. அப்போ 37,40,000 டிவைடட் பை 16,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 233.75 ரூபா. அப்போ ஷேரோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 233.75 பைசே. ஆனால் எக்ஸ்பென்ஷனுக்கு நீங்கள் போகும்போது ஷேர் கேபிட்டலாக இருக்கும்போது இதே வேல்யூக்கு நீங்கள் இஷ்யூ பண்ணக்கூடாது. இந்த ஃபேர் வேல்யூக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 15% டிஸ்கவுண்ட் அப்படின்றான். அப்போ இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ வரும்? இஷ்யூ ப்ரைஸ் அப்போ இதில் 233.75 மைனஸ் 15%. அப்போ இதில் வந்து 15% மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 19 அதாவது 190 rupees 198.68 rupees. அதை வந்து 6875 வருது. அப்போ 69 rupees. அப்போ 198 ரூபா 69 பைசாவுக்கு நீங்கள் வந்து இந்த 15 lakhsக்கு நீங்கள் இஷ்யூ பண்ணணும். அப்போ இந்த கேஸில் நீங்கள் 15 lakhsக்கு நீங்கள் இஷ்யூ பண்ணால் அப்போ 15 lakhs ஒட்டுமொத்த அமௌண்ட்டு ரைஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு ஷேர் வேலை வந்து 198.69. அப்போ எவ்வளோ வரும்? அப்போ 15 lakhs டிவைடட் பை 198.69 அப்படின்னு போட்டிங்கன்னா 750 எவ்வளோ வரும்னா 7,549.44 வருது. அப்போ நீங்கள் எதை பண்ணலாம்? 7,550 அப்படின்னு போடலாம். ஏன்னா ஷேர் வேல்யூ வந்து ஃபுல் வேல்யூ இருக்கணும். அப்போ 7,550 ஷேர் நீங்கள் இஷ்யூ பண்ணணும். சரி, இப்போ நம்ம இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேஸுக்கும் கேல்குலேட் பண்ணணும். 2 மெத்தடுக்கும் எந்த மெத்தட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2 மெத்தடில் நமக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு ஒன்று, செகண்ட் மெத்தடு ஒன்று. நல்லா பாருங்கள். இந்த மெத்தடு இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது டிபென்ச்சர் வந்து 2/3 அப்படின்னா 15 lakhsல 2/3 அப்படின்னா டிபென்ச்சர் வந்து 10 lakhs. அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அது வந்து மீதி இருக்கிற 5 lakhs. இந்த மாதிரி இஷ்யூ பண்ணால் இதில் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படியே நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா 15 lakhsமே அப்படியே வந்தால். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பார்க்கணும் அப்போ எப்படி வரும் அப்படின்னு. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரெண்டுக்கும் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணணும்? இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதாவது EBIT ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ அமௌண்ட் பண்ணோம்?
9,55,000 சம்திங் இந்த அமௌண்ட்டு. இந்த 9,55,000 தான் ரெண்டு கேஸுக்குமே உண்டான ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அப்போ 9 lakh நல்லா பாருங்கள், 9,55,776. இங்கேயும் 9,55,776. இது அப்படியே வச்சுங்க. இதோடு நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த கேஸில் வந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம், இந்த கேஸில் லோன் கிடையாது, வெறும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் போகுது. அப்போ நீங்கள் நார்மலாக ப்ரீவியஸும் இருக்குது, இப்போ எக்ஸ்பேன்ஷனும் இருக்குது. அப்போ நீங்கள் பழசுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். பழசுக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், நல்லா இந்த கொஷனில் பாருங்கள், 80,000 rupees இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், அதை நம்ம இங்கே காட்டணும். அப்போ லெஸ் ஓல்டு இன்ட்ரெஸ்ட். ஓல்டு இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ, அதே 80,000. அப்போ இங்கேயும் 80,000 லெஸ் பண்ணணும், இங்கேயும் 80,000 லெஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டிபென்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு 10 lakhs கடன் வாங்குறீங்க. அப்போ 10 lakhsக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த எக்ஸ்பென்ஷனுக்கு வருது. அப்போ 10 lakhsக்கு நல்லா பார்க்கணும், அட்டு என்ன ரேட்டு 12 இருந்தது, அதாவது அதில் வந்து 12%, 10 இருந்தது, இப்போ 12%. அப்போ 12%. அப்போ 10 lakhsக்கு 12% அப்படின்னா இங்கே 1,20,000 மறுபடியும் இதுக்கு லெஸ் பண்ணணும் எக்ஸ்பேன்ஷனுக்கு. இது வந்து எக்ஸ்பேன்ஷனுக்காக வர்றது. இங்கே வந்து நம்ம டேர்ம் லோன் வாங்கலை, வெறும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான். அப்போ இதை மட்டும்தான் லெஸ் பண்ணணும். அப்போ இதை மட்டும் லெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள், 9,55,776 minus 80,000 minus 1,20,000. ஸோ 7,55,776. அடுத்தது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான், 9,55,776 மைனஸ் 80,000 மட்டும்தான் நம்ம லெஸ் பண்ணோம். பண்ணிங்கன்னா 8,75,776. 8,75,776. 8,75,776 இதை போட்டோம். இப்போ இதுக்கு தான் டேக்ஸ் போடணும். டேக்ஸு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், டேக்ஸுங்கிறது 20% டேக்ஸு. அப்போ இதுக்கு வந்து அப்போ 7,55,776 இன்ட்டு 20% டேக்ஸ் அப்படின்னா 1,51,155. 1,51,155. இதுக்கு டேக்ஸ் எவ்வளோ, 8,75,776 இன்ட்டு 20% அப்படின்னு பார்த்தா இதுக்கு 1,75,155 லெஸ்ஸு. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 755 776 மைனஸ் 151 155. ஸோ 6,04,621. 6,04,621. 875 776 minus 175 155. ஸோ 7,06,21. இதுதான். இதில் வந்து லெஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், சாரி ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இதுக்கப்புறம் தானே டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் தான் வரும். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எங்கே வரும், இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு மட்டும் வரும். எவ்வளோ டிவிடெண்ட்டு, 14.5%. அப்போ 14.5% 5 lakhsக்கு நீங்கள் போடணும். அப்போ 5 lakhsக்கு, ஏன்னா 5 lakhs தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வாங்குகிறோம். அப்போ 14.5% போட்டிங்க அப்படின்னா 72,500. அப்போ 72,500 இதை லெஸ் பண்ணணும், இதுக்கு கிடையாது. அப்போ இதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6,04,621 மைனஸ் 72,500. ஸோ எவ்வளோ வரும், 72,000. இதில் வந்து இன்னொன்று இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஓல்டும் இருக்குது. அப்போ ஓல்டையும் நீங்கள் சேர்த்தணும். ஓல்டில் எவ்வளோ வருது பாருங்கள், 1,12,000. இங்கேயும் 1,12,000. இப்போ நீங்கள் இதையும் லெஸ் பண்ணணும், இதையும் லெஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் 6,04,621 மைனஸ் 112,000 மைனஸ் 72,500. ஸோ 4,20,121. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7,06,21 மைனஸ் 1,12,000. ஸோ 5,88,621. ஸோ நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருதா,
நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ இதுதான் வந்து அவைலபிள் ஃபார் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் எதுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த அமௌண்ட்டு தான். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பழைய கேஸில் 16,000 தான் இருக்காங்க. இப்போ என்ன ஆகிடுது 16 ப்ளஸ் ஒரு 7,000 சம்திங் 7,550 வந்துச்சு இல்லையா. அப்போ 16,000 ப்ளஸ் 7,550 எப்போ வரும்? அப்போ நீங்கள் பார்க்கணும். அப்போ வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்போ எவ்வளோ வரும்? 16,000 ப்ளஸ் 7,550 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,550. அப்போ இதை வந்து நீங்கள் இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 23,550. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? 4,20,121 டிவைடட் பை 16 போட்டிங்கன்னா அப்போ அதாவது எவ்வளோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ 4,20,121 டிவைடட் பை 16,000 அப்படின்னு போட்டிங்கன்னா 26 rupees 26 paise. எதுக்கு? இந்த கேஸில் எப்போ டெப்த்துக்கும் டிபென்ச்சருக்கும் அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் போனால். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 5,88,621 டிவைடட் பை 23,550 போட்டிங்க அப்படின்னா 2499 அப்படின்னு வரும். அதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா 25 rupees அப்படின்னு வரும். ஸோ அப்போ பாருங்கள் இந்த ருப்பீஸ் இதில் எது அதிகமாக இருக்குது? அப்போ நீங்கள் எப்படி ஆன்லைன் இது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணணும்னா இட் இஸ் அட்வைசபிள் டு ரைஸ் அடிஷ்னல் ஃபண்டு எப்போ த்ரூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர். அப்படி இருந்தால் தான் இந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து வில் பி ஹையர். ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா கரெக்ட் மெத்தட் வந்து இந்த மெத்தடு தான். இதுதான் வந்து உங்களுக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஆக்சுவலாக 3 கொஷின் போடலான்னு பார்த்தோம். இந்த கொஷினுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த எல்லா கொஷினுமே இப்போ வந்து நம்ம இப்போ வந்து 5, 6 போட்டிருக்கோம். 7, 8, 9, 10 4மே ஒரே கிளாஸில் நம்ம அப்லோட் பண்ணலாம்.